சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கேது அம்மா? ருத்ரானா, இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இருக்கணும். நீயும் அப்படிதான் இருந்த. என் அண்ணி உனக்கு கொடுக்கற இடம் அதான் தலைக்கால் புரியாம ஆடுற. சூர்யாக்கு கொடுக்கற அன்பையும் பாசத்தையும் உனக்கு அண்ணி தராங்கன்னு நீயா தப்பு கணக்கு போட்டிருக்க. உன் கணக்கு முடிச்சு இங்க இருந்து அனுப்ப கொஞ்ச நேரம் ஆகாது. அப்படி ஆகுற மாதிரி இனி நடந்துக்காத. உன் மனசுல வேலைக்காரங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். வேற ஏதாவது நினைப்பு உன் மனசுல இருந்தா அதை இப்பவே அந்த அடுப்புல போட்டு புசிக்கிற. இல்ல நான் உன்னை உயிரோட புதைச்சிருவேன். என் அண்ணி இந்த கோபுரத்துல இருக்க இடம் கொடுத்தாங்கன்னு யாரும் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. சில பேர் முறை தவறி இங்க வந்தாங்கன்னு உன்னை இந்த வீட்டுக்கு முறையாக்கணும்னு நினைச்சா நீ ஒண்ணும் இல்லாத வெறும் பையனா இந்த வீட்ல இருந்து நடப்போனமா போயிடுவ. இதுவரை நான் பேசினது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இல்ல இந்த உலகத்துல தப்பு சரின்னு எதுவும் கிடையாதுன்னு உங்களை மாதிரி எதுவும் இல்லாதவங்க சொல்லக்கூடாது. சரின்னு நீங்க எது பண்ணாலும் அது தப்புன்னு எங்க வர்க்கம் மட்டும்தான் சொல்லும். சமைக்கிற நீ எங்களுக்கு பரிமாறணுமே தவிர பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த வீட்ல இருக்கிறவங்கள முறை சொல்லி கூப்பிடு. சொந்தம்னு முறையா வரணும்னு ஆசைப்படுறாத. நான் ஆசைப்பட்டேன். மறக்க முடியாத ஒரு முகம், மறக்க முடியாத ஒரு பிரிவு, மறக்க முடியாத ஒரு வலி, இவையெல்லாம் என்னுள்ள அழிக்கப்பட்டது. எல்லாம் ஒருத்தியாள். எண்ணம் போலதான வாழ்க்கை. இந்த ருத்ரா வாழ்க்கையிலேயே யாரும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது. அதுவும் என் எதிரி என்னை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. இதுவும் எச்சரிக்கை இல்ல, சாபமணி. என்னாச்சு பாண்டி? சம்பந்தமே இல்லாம அவங்க ஏன் இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாங்க? நீ ஏதோ தப்பு பண்ணியா? மற்றவங்களோட அரவணைப்புல இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு. ஆனா என்ன மாதிரி அனாதையா இருக்கிறவங்க எப்படிக்கா தப்பு பண்ணுவாங்க? பாண்டி பாண்டி அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. சொன்ன கேளு, அழாத. இல்லக்கா, நான் அழல. கிட்டத்தட்ட நானும் ஒன்ன மாதிரிதான். என்னதான் இந்த வீட்ல என்ன சுத்தி 1000 உறவுகள் இருந்தாலும் அந்த ருத்ரா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்துறப்பவும் அவமானப்படுத்துறப்பவும் என் மனசு படுற வேதனைய சொல்லி ஆழக்கூட அவர் பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறப்ப சொல்ல போனா
நானும் உன்ன மாதிரி ஒரு அனாதை தான். அக்கா அப்படி சொல்லாதீங்க அக்கா. கூட பிறந்தாதான் தம்பியா? இந்த தம்பி இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த உசிர் இருக்கிறது அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு மட்டும்தான். இந்த இந்த ருத்ராம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா கூட நான் நடப்பணமா போக மாட்டேக்கா. போனமா தான் போ. ராஜேஸ்வரி அம்மா தான் என்னோட தாய், என் குல தெய்வம். இத பாரு, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு அக்காவா பொறுக்கணும், நீ என் தம்பியா பொறுக்கணும். சௌந்தர்யா, நாளைக்கு டெண்டருக்கு எஸ்டிமேட் அனுப்பணும். என்ன அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு தெரியுமா? அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நான் சீக்கிரமாவே கத்துப்பேன். கத்துக்கெல்லாம் டைம் இல்ல, நாளைக்கு சப்மிட் பண்ணணும். அதான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்கன்னு அந்த ஃபைல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. நான் என் அனுபவத்தை சொல்லணும்னா சொல்றேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன் இஷ்டம். ஏன்னா நீ முதல்ல என்னோட வைஃப், அதுக்கப்புறம் தான் எம்டி. உங்க அனுபவத்தை மட்டும் சொல்லுங்க, எனக்கு வேற யாரோட அட்வைஸும் அனுபவமும் தேவையில்லை.